வட இந்தியாவுக்கு ஆரியவர்த்தம் அந்த நாள்ல பேரு. இமயத்திலிருந்து விந்தியமலைக்கு இடைப்பட்ட பகுதிக்கு ஆரியவர்த்தம்னு பேரு. அங்க இருப்பவர்கள் எல்லாம் ஆரியவரசர்கள். அப்படின்னா நாங்கள்லாம் யாரு நீங்க கேட்டீங்கன்னா, அப்ப அவங்க சொல்ற அந்த கூற்றுவது இருக்கு இல்ல, அப்ப ஆரிய அரசர்கள் இல்ல, ஆரியர் அந்த இவங்க ஸ்டெப்பி ஆரியர்கள். புல்வெளியில இருந்துறாங்க. அங்கேருந்து எல்லாம் எவனும் வரல. அங்கேருந்து வந்தவெல்லாம் எப்ப பாரு வராங்க போறாங்க இருக்குங்க. இப்ப கூட நம்ம எகிப்துல நம்மளோட இது கிடைச்சிருக்கு இல்லீங்களா, மனித இனமே வந்து அப்படிதான் இல்லையா, ஏதோ ஒரு இடத்துல டிரான்ஸ்பர் ஆயிட்டே இருக்கிறோம். இவ்வளவு சொல்றீங்களா, இவங்க ஆரிய படையெடுப்புன்னு சொல்ற வருஷத்துக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய தென் தமிழ்நாட்டுல நிறைய இது கிடைச்சிருக்கு. பேர் என்ன, எலும்புக்கூடுகள். இப்போ நீங்க அந்த ஆரியர்களை போய் நம்ம தென்னக மன்னர்கள் அடிச்சாங்க அப்படிங்கிற ஆரிய படை கிடைத்த நெடுஞ்செழியன் இருக்கா. சேர மன்னன் என்ன பண்றான், அங்க ஆரிய அரசல் கனக விஜயர்களை, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தடவை என் தாய் கோமகள் அவளை அழிச்சிட்டு போய் நான் வந்து கங்கையில் நீராடும் பொழுது அவர்கள் வந்து என்னோட சண்டை பிடிச்சாங்கன்றார் அவர். அது வருது சிலப்பதிகாரத்துல. அப்பதான் அதான் ஏன் கூட ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க, ஒருவேளை அவர் அப்பா இறந்த பிறகு கங்கையில போய் ஏதோ காரியம் செய்யறதுக்காக போயிருக்காரு, அம்மாவை கூட்டிட்டு போய் அங்க வந்து அவங்க வந்து கங்கையில நீராடுறப்ப அந்த இடத்துல கனக விஜய் 100 பேர் கிட்டத்தட்ட அவங்க வந்து அதுல அந்த 2 பேர் முக்கியமா அவங்க அந்த ஆரிய நாடு, அது ஒரு பீகாரா இருக்கலாம், அது பாடலிபுத்திரமாக இருக்கலாம், அதாவது இருக்கலாம். அந்த அரசர்களோட சண்டை வருது. அப்ப வந்து இந்த அம்மாவோட ஏதோ இந்த காரியத்துக்காக போகவே, அம்மாக்காக நீராடுறதுக்காக போடவே, தீர்த்த யாத்திரையாக போடவே அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த தடவை நான் விட மாட்டேன், அவங்கள போய் சண்டை போட்டு பண்றேன்னு அவர் வந்து பழி வாங்குறார். அவர் ஆக்சுவலி அந்த கல்லை வந்து அவங்க தலையில தாங்கிட்டு தான் அழிச்சிட்டு வர்றாரு. கண்ணகிக்காக கட்டுற அந்த சிலைக்கான கல்ல ஆரியரசர்கள் தங்கள் தலையில் சுமந்து கொண்டுதான் வர வைக்கிறார்கள். அவர்களை வந்து பேடி மாதிரி கொண்டு போய் மற்ற 2 அரசர்கிட்ட காட்டுறப்ப அவங்க திட்டுவாங்க, இது அசிங்கமா இருக்கு, அவங்க வந்து தோற்று ஓடினவர்கள், அவர்களை போய் இந்த மாதிரி காமிச்சானாக்கா அது என்ன வீரம்னு அவங்க கேட்டாங்க. அது வந்து சேரனுடைய சபையில வந்து அவங்க வந்து சொன்ன உடனே சேரனுக்கும் ஒரு செங்குட்டுவனுக்கு அப்ப அவனுடைய மாடல் என்னமோ அவனுடைய மந்திரி வந்து இல்லப்பா நீ மாறு, அதெல்லாம் நல்லது இல்லைன்னு. அந்த இடத்துலயும் ஆரியன் வரும். அதே மாதிரி வந்து நீங்க பாத்தீங்கன்னா யவனர்கள், அந்த இடத்துல யவனர்கள் இருப்பாங்க. அதுக்கு கூட வந்து சதக்கர்ணி. அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கதைகளுக்கெல்லாம் பின்னாடி நீங்க பாக்குற ஒரு பாயிண்ட பாக்காதீங்க. நீங்க இங்க சேரன் இருக்கிறப்ப இந்த இடத்துல ஒரு அரசன், அந்த இடத்துல ஒரு அரசன், அங்க ஒரு அரசன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஈக்குவேஷன்ஸ், எவ்வளவோ கதைகள் கூட அதே காலத்துல சமகாலத்துல இருக்கு. எல்லாத்தையும் நீங்க பொருத்தி பார்க்கணும், பொருத்தி பார்த்துதான் நீங்க சொல்லணும். இப்ப முருகனுக்கு மொழி வைக்கிறாங்க. இப்ப நீங்க இந்த கதையோடய நான் சேர்த்து, ஏன்னா நீங்க சேரனே இதுல பேசியிருக்கீங்க. இப்ப சேரர்கள் எங்க இருந்தாங்க அப்படின்னா கேரளால இன்னைக்கு இதுபடி மலையாளம் பேசுறாங்க. இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறதுல வந்து மொழிகள் நிறைய டாமினேட் ஆகுது. முருகன் தமிழ் கடவுள். இப்ப தமிழ் கடவுளையும் எடுத்துட்டாங்க, தமிழ் முருகன் அப்படிங்கிற ஒரு டோன்ல போறோம். எனக்கு இருக்க கேள்வி வந்து, தெய்வத்துக்கு மொழி உண்டா அப்படிங்கிறது. அப்ப முருகன் வந்து நாங்க தமிழ் கடவுளாதான் போட்டுறோம், ஏன்னா தமிழ்ல தான் பிரெடாமினன்ட்டா நம்ம முருக வழிபாடுகள் இருக்கு அப்படிங்கறத வந்து வைக்கிறாங்க. சோ இத வந்து நம்ம எப்படி தமிழ் கடவுள்ன்ற பேர் வந்து ஏன் வந்ததுன்னு சொல்லி இவங்க சொல்றதுல பாதி உண்மை பாதி இல்லை. அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு 5 கடவுள்கள் இருந்தாங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு வருணன் இந்திரன் கூட தான் கடவுள். ஆமா, அந்த நிலம் சார்ந்த மருத அவங்களும் தானே உங்களுக்கு கடவுள். ஆனா அவங்கள போய் வடநாட்டு கடவுள்வீங்களா? ஏன்னா அவங்களாம் வந்து அவங்களுக்கு வேதத்துல சொல்லப்படுறவங்க. அதை நம்ம தானே வச்சிருந்தோம். அப்ப நம்ம கிட்டே இருந்தா அங்க போச்சுன்னு சொல்ல முடியும் அப்படின்னே சொல்லலாமே நீங்க. இது ஏன் தமிழ் கடவுள்னு வருதுன்னா, மறுபடியும் அவங்களுடைய பிறப்பு கதைக்கு வரும். சுந்தரேஸ்வரர் மீனாட்சிக்கு பிறக்கிறார் இவர். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இதுலயே வருவார், கல்லால மரத்தின் கீழே நின்று உட்கார்ந்து உபதேசம் பெற்றவனே யாரு, அப்பா கிட்டே இருந்து. அந்த கல்லால மரம்ன்றது ஆலமரம், தட்சிணாமூர்த்தி. அதாவது தென்னாட்டுடைய சிவனையை போற்றிங்கிறது அந்த தென்மதுரையில் அவர் இருந்தார். அவரை சிவனாக உருவகப்படுத்துகிறார். அப்ப சுந்தரேஸ்வரர் தான் பாக்குறாங்க. அவங்க வந்து ஒரு அப்பதான் ஒரு விதமா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வராரு. அப்ப அகத்தியர் இவங்க, அப்ப அது வேற அகத்தியர், இவர் இல்ல. இப்ப இருந்த ராமாயணத்துல வர அகத்தியர் இல்ல. என்னோட கருத்து என்னன்னாக்கா, அகத்து இயலை எழுதியதால் அவர் அகத்தியர். அகப்பொருளை பற்றித்தான் முதல் சங்கம் முழுக்க எழுதுறாங்க. அதனால் அகத்தியர் அகம் சார்ந்த. ஏன்னா எப்படி தொல்காப்பியர்ன்றது ஒரு பெயர் காரணம் தான், அது ஒரு உண்மையான இந்த காரணம் கிடையாது, காரண பெயர் அது. அவருடைய புறநானூறு மாதிரியும் அது. ஆமா, இப்ப தொல்காப்பியரோட ஒரு ஒரிஜினல் பேரு பிற்காலத்துல ஒரு தொல்காப்பியர் தான் நமக்கு தெரியும். அது திருணதூமாக்கினி அப்படிங்கிற ஜமதக்னியுடைய ஒரு கூட பிறந்தவர், அதாவது ஸ்டெப் பிரதர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும். அதே மாதிரி நீங்க அகத்தியர், அந்த அகத்தியர் வந்து ஒரிஜினல் பேர் யாருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த அகத்தியர் இருந்திருக்க வேண்டும்ங்கிறது வால்மீகி ராமாயணத்துல அகஸ்திய பவனம் அப்படிங்கிறது ரொம்ப தெற்க காமிக்குது ஒரு இடம். அந்த இடத்துல தான் இருந்திருக்கணும். அங்க அவர் வந்து என்ன பண்றார், திருவிளையாடல் புராணத்திலையும் வருது. அவர் வந்து சுந்தரேசர் வந்து
முருகன் இவா எல்லாரோடய சேர்ந்து பலவிதமாக ஒரு நாடு அமைக்கிறேன்னா பலவிதமான ரூல்ஸ் இதெல்லாம் கொண்டு வரோம் இல்லையா. அவங்க தான் வர்ணங்கள், 7 வர்ணங்கள் அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் வர்ணங்கள்லாம் நீ வந்து பார்ப்பான் கொடுத்தான், இவன் கொடுத்தான் புருஷ சுத்தத்தில் எழுதிட்டான்லாம் சொல்கிறீங்களே, நம்மளுடைய தொல்காப்பியத்திலே வரும் வர்ணங்கள் 7. பார்ப்பனர், க்ஷத்ரியர், உங்களை வயசு இருபாலும் தொல்காப்பியத்தில் இருக்கு. அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா தாபதர், அறிஞன், அறிவர்னாக்கா ஜோசியம் பார்க்குறவங்க. அப்புறம் இன்னொன்று பொருணர். 7 பால் வகை 7 மொத்தம் வர்ணங்கள் 7. அது முதலே கொடுத்துட்டாரு. அப்போ 7 பெருசா, அது 4 பெருசா, இதுலேருந்து தான் பின்னாடி அங்கே போச்சு. அது கொடுக்குறாரு. அப்புறம் வந்து தண்டநீதி கொடுக்குறாரு. தண்டநீதினா இது செஞ்சா தப்பு, இது செஞ்சா கரெக்ட், அந்த நீதி சாஸ்திரம், தர்மத்துக்கான நீதி சாஸ்திரம். இது மகாபாரதத்திலயும் ஒரு இவர் வந்து பீஷ்மர் சொல்றதுல உங்களுக்கு வரும். தண்டநீதியை முதலில் கொடுத்தவர் சிவபெருமான் தான். அவரிடமிருந்து இவன் கட்டான் பின்னாடி இப்ப வந்துருக்கு சுக்கிரநீதி மட்டும் இப்ப வந்திருக்கு அப்படின்னு வந்து மனுஸ்மிருதி பின்னாடி ஒவ்வொரு காலத்திலயும் உங்களுக்கு அப்படி பார்த்தா முதல்ல கொடுத்தது சிவன் தான். காலத்துக்கு ஏத்த போல அந்த ரூல்ஸ் அடுத்தடுத்து அதை எடுத்துட்ட ரிஷிகள் அவங்க பேர்ல உங்களுக்கு வருது. அப்படி வரப்ப எனக்கு மொழியையும் அவர்கள், ஏன்னா 2 இடத்துல வருது உங்களுக்கு. திருவிளையாடல் புராணம், திருமூலர்லயும் உங்களுக்கு வருது. சிவபெருமான் தான் பாணினிக்கு வந்து சமஸ்கிருத வடமொழி இலக்கணத்தையும் அகஸ்தியருக்கு தமிழின் இலக்கணத்தையும் போதித்தார், சொல்லி கொடுத்தார். அந்த செய்யுளையும் உங்களுக்கு கொண்டாந்து தரேன், மக்களுக்கு போட்டு காமிங்க எத்தனாவது செய்யுள் அப்படிங்கிறதையும். அதே மாதிரி திருமூலரும் வந்து அவருடைய நூல்ல வந்து அவர் ஒரு இடத்துல வந்து சொல்றார், ரொம்ப பனியா இருக்கிற காலத்துல, மழை இல்லை, வெயில் இல்லை, ஆறுகள் இல்லை, எதுவும் இல்லாத காலத்தில் சிவன் தன்னுடைய மனைவிக்கு காரிகைக்கு அவர் சமஸ்கிருதமும் தமிழும் போதித்தார். சைமல்டேனியஸ் 2 இடத்துல நம்மளுக்கு எவிடன்ஸ் வருது. சைமல்டேனியஸ்லி சமஸ்கிருதமும் தமிழும் ஒரே காலத்தில் போதிக்கப்பட்டது. இப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, பாணினி பிற்காலத்துல வந்தவர், அதுதான் நம்மளுக்கு நீ அந்த காலத்துல யாருக்கு சொல்லி கொடுத்தாலும் 12,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்றேன். அதுக்கு நான் எவிடன்ஸ் கொடுக்குறேன். எது முதல்ல இல்ல, ரெண்டுமே ஒரே சமயத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்க தமிழ் எடுத்துக்கங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம், அது உருவாக்கப்பட்ட சொல், இது உருவாக்கப்பட்ட மொழி. அதே மாதிரிதான் சமஸ்கிருதம் என்றது உருவாக்கப்பட்ட மொழி. அப்ப முதல்ல ஒரு பேச்சு மொழி இருந்திருக்கணும். மக்களுக்குள்ள என்ன பேசின்னு இருக்காங்களோ, ஏதோ ஒரு இதுவா ஒரு கரெக்ட், அதாவது நல்ல ஒரு கச்சிதமா பேசாம இருக்கிறதாதான் அந்த நாட்டை அவர்கள் நிர்மாணம் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் வரப்ப மொழி எழுத்துருவம் அப்படிங்கிறது அப்போதைக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி சமஸ்கிருதம் அவங்க முதல்ல வந்து சந்தோ பாஷா, இதுதான் வாய்மொழிதான், சொல், தேவ பாஷா அப்படின்னு. அதாவது அதாவது இதுலயே வந்து சொல்லுவாங்க, நம்ம ஏதோ ஒரு கதையில ஒரு கும்பகர்ணன் கதையில தப்பா கேட்டதுனால அது மாறி போயிடும். அதே வார்த்தையை நீ அந்த ப்ரொனன்சியேஷன் மாறி போயிடும். உச்சமாக சொல்லணும், லோவரா சொல்லணும், கரெக்டா சொல்லணும், அதெல்லாம் இருக்கு, ரொம்ப முக்கியம் அதுல. அது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட நான் ஒரு இடத்துல நான் பேசியிருப்பேன், அக்னிஹோத்ரா பத்தின. இதுல வந்து சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்லயே தெரியும், அந்த வார்த்தையை மாத்தி சொன்னா அந்த பலன் வராது. அது இந்திரனுக்கு போறதா சூரியனுக்கு போறதா தெரியாது, ஆனா அந்த இடத்துல இந்த சமயத்துல இது சொன்னாதான் பலன் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு வருது. அதுல அந்த ஏன் நீங்க கேட்கலாம், அப்ப எதுக்காக வந்து தமிழை நீங்கள் செய்தார்கள் ஏன் நீங்க சொல்றீங்கன்னாக்கா, ஏன் சங்கம் ஆரம்பிக்கணும்? அந்த இடத்துல சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு என்னன்ற கதை இப்ப சொல்லுவாங்க, மக்களிடையே இதை பரப்புவதற்காக, மக்களிடையே ஒரு இந்த தமிழ் மொழி, தமிழை பரப்புவதற்காக அல்லது தமிழை நன்றாக ஊக்குவிக்கிறதற்காக. இப்படிதான் நாங்கள்லாம் படிக்கிற காலத்துல எங்க டீச்சர்ஸ் சமஸ்கிருதத்தை அது மக்கள் அது சமஸ்கிருதத்துக்குன்னு தனியா ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்து வேதத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேத மொழியாக வந்து சமஸ்கிருதமும் இருந்துச்சு. இங்க அதை கொடுத்தவரே இவர்தான் சுந்தரேஸ்வரர் கொடுக்கிறார். அப்ப கூடவே உங்களுக்கு ஸ்கந்தன் இருக்கிறார். அதுல இருந்துதான் உங்களுக்கு வருது. அப்ப அங்க இருந்துதான் ரெண்டா பிரிய ஒரே சமயத்துல. அதனாலதான் நம்மளுடைய தமிழ் தொல்காப்பியத்திலும் சொற்கள்னு சொல்ல வரப்ப எச்சவியல் ஒரு லைன். இந்த இடத்துல இப்ப தமிழ் தேசியவாதிகளோட வாதமாவே தமிழ் தொன்மையாதுன்னு பார்த்து நீங்க சமஸ்கிருதத்தை உள்ள நுழைச்சு எங்களோட எடுத்துக்க பாக்குறீங்களா வைக்கிறாங்க. இல்லையே, ரெண்டுமே. அப்படின்னா ஏன் வந்து தொல்காப்பியத்துல எச்சவியல மீதி இருக்கிற வார்த்தைகள் சொற்களை பத்தி சொல்லு, பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், அது முடிச்சதுக்கு அப்புறம் எச்சவியல்னு உங்களுக்கு வருது. அதுல வந்து ஏன் வட சொல் 4 சொற்கள் அதுலயும் வந்து சொல்றாங்க. அதுல ஏன் வட சொல்ல இதோட மீதி இருக்கிற சொற்கள்னு அதே சொல்றாங்க. அதே வார்த்தைகள்னு இங்க இருக்கே. இப்ப ஸ்கந்தன் ரெண்டும் சேம் தான், சரவணன் ரெண்டும் சேம் தான், குமரன் ரெண்டும் சேம் தான்.
தமிழ்லயும் அதான், இதுல அங்க எது சமஸ்கிருத்லயும் அதான். சோ ஒருமித்த ஏதாவது எதெல்லாம் வந்து மாத்தாம அப்படியே வச்சுருக்காங்க. இவங்க சொல்ற அந்த வார்த்தைகள் நீங்க சொல்ற மாதிரி சேயோன் மாயோன் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து தமிழுக்கு உரியதா இருக்கட்டும். அங்க இருக்காது. அங்க நம்ம வேற வேற நீங்க சொல்றீங்க. எப்படி நீங்க வந்து இல்லம்மா வேற இல்ல இத பாருங்க, ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கட்டும். நம்ம இங்க அவர் திருவிளையாடல் புராணம் சொல்லி இதெல்லாம் நீங்க சொல்றவங்க ஏன் திருவிளையாடல் புராணம் சொல்றது ஏத்துக்கல, ஏன் திருமூலர் சொல்றது ஏத்துக்கல? அவங்க ஒரே சமயத்துல தானே உண்டாக்கினதுன்னு வந்து சொன்னாங்க. இந்த இடத்துல தமிழை வளர்ப்பதற்காக சங்கம் என்று வைத்து அதுல வந்து பாடுங்க கிராமர், அதுக்கு கிராமர் கொடுக்குறாங்க. இந்த கிராமர் படிதான் சொல்லணும், கிராமர் படத்துக்காக தானே சொல்றோம். அப்ப எவ்வளோ வந்து பழமை, அதே பழமை தான் அதுக்கு. அப்படி பழமை அதுக்கு இல்ல பின்னாடி வந்ததுன்னாக்கா அதை ஏன் அவர்கள் சமைக்க வேண்டும்? சமைக்கணும்னா உருவாக்க வேண்டும். சமஸ்கிருதத்தை வேதத்துக்காக உருவாக்குறாங்கன்றாங்க. அது ஏன் அந்த மாதிரி உருவாக்கணும்? அங்கேயும் முருகன் தாங்க வராங்க. ஏனால் முதல் வேத வேள்வி செய்தவனே முருகன் தான். பின்ன உங்களுக்கு இது வந்து மகாபாரதத்துல உங்களுக்கு வருது. நீங்க அந்த கார்த்திகை வர இடத்துல நான் அதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி இங்க வந்து திருமுருகாற்றுப்படையில வரதையும் சொல்றேன். திருமுருகாற்றுப்படையில 6 ஊர் சொல்றான். முதல்ல திருப்பரங்குன்றம். அது வந்து இப்ப இன்னைக்கு சொல்றோம் அங்க சிக்கன் தன்றோம், அங்க வந்து ஆடு வெட்டலாம் மாடு வெட்டலாம். ஆனா எங்கேயாவது வந்திருக்காதுல, எங்கேயாவது விடுங்க. அந்த கோவில்கள்லயே 3 கோவில் வந்து அப்ப அது சொன்ன கோயிலும் இப்ப கிடையாது. பழனியே வந்து பாத்தீங்கன்னா அடிவாரத்துல இருந்ததான் கோட் பண்ணாங்க அப்படின்றது இல்ல. அது வந்து திரு ஆவினான்குடி இங்கேயும் இருக்கலாம், மேலேயும் இருக்கலாம், ஆயிருக்கலாம். ஆனா அந்த க்ஷேத்திரம் தான் குன்றம். அத திருத்தணி கிடையாது. திருத்தணி அதுல சேரல. பின்ன குன்றத்தோர் ஆடல்னு வரும். அப்ப நிறைய குன்றர்கள். அதுலயும் பாருங்க, அந்த ஆடை பலி கொடுப்பது என்பது பழமுதிர் சோலை ஒண்ணுலதான் வரும். வேலன் வெறியாட்டம் என்பது அந்த மாதிரி இதெல்லாம் வரும். உங்களுக்கு ஆடை பலி கொடுக்கறது சங்க நூல்ல எதுல வேணா தேடி பாருங்க. மாதிரி ஆடை பலி கொடுக்கறது வேலன் வெறியாட்டம் மட்டும்தான் வரும். இப்ப கூட சாமி ஆடுறது வெறியாட்டம் எங்க அது வந்து இதுல பழமுதிர் சோலைன்னு தான் இவர் சொல்றாரு. பழமுதிர் சோலை. அதாவது இது என்னன்னா, திருப்பரங்குன்றத்துல வந்து இன்னைக்கு எதோ சொல்றோமே அது தேவானிய கல்யாணம் பண்ற இடம். அதுக்கு ஏத்த மாதிரி அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த இதுலயே சூரர மகளிர் அப்படின்னாக்கா தேவமலை மகளிர் எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. அப்போ அதுல சொல்றத பார்த்தா புல்லரிக்குது நமக்கு. ஐயோ இன்னைக்கு அந்த மாதிரி இல்லையே. அந்த இடத்த போய் பாத்தீங்கன்னா அவன் எல்லாமே மாறி போச்சு. அந்த மாதிரி அது ஏன்னா தேவலோக மங்கையை அவள் இந்திரனுடைய மகளை அவர் மணந்தார். அப்ப இந்திரன் யாரு? தேவலோகத்துல இருக்கிற மனிதனா இருப்பவன் மணப்பானா? இந்த கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். ஏன்னாக்கா இந்த முருகனோட கதையிலேயே வந்து பாக்குறப்ப 2 இந்திரனையே வந்து 3 விதமாக, இந்திரன் இல்ல எல்லாத்துலயுமே ராமாயணத்துல கூட 3 விதமா சொல்லுவாங்க. இந்திரன் என்றது மழைக்கு பெயர். அவன் வஜ்ராயுதத்தை எடுத்து அடிக்கிறான் என்றால் மின்னல் இடி என்ற அர்த்தம் இந்திரன். அப்புறம் இந்திரன் என்பது தேவேந்திரன், தேவர்களுக்கெல்லாம் அதிபதி அப்படிங்கிற ஒரு பெயர். அதன் இந்திரியங்களுக்கு நம்முடைய இந்திரியங்கள்ன்றோம் இல்லையா, பஞ்சேந்திரியங்கள், இதை ஆட்டுவிப்பவன் இந்திரன். ஸோ இந்திரனை நீ வழிபடுவதால் உன்னுடைய பஞ்சேந்திரியங்கள் நன்றாக மிகுபடும், அமைதியாகும் அப்படிங்கிறது தான். அதுதான் நீங்கள் ஹோமத்தில் தியானத்தில் இதெல்லாம் பண்ணுறது. இது இன்னொன்று இந்திரன்றது நரபதி, மக்களுடைய அரசனாக இருப்பவரையும் இந்திரன். அந்த மாதிரி 3 அர்த்தத்தில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு தெரியுமா இந்திர தீபம் என்றே ஒரு இடம் இருந்தது. இந்திர தீபம், தீபம்னா தீவு என்ன அர்த்தம் இல்லை. எனி லேண்டுமோ இந்திர தீபம். ஸ்வர்ண தீபம்னு ஒன்று இருந்தது, யவ தீபம்னு ஒன்று இருந்தது. இதெல்லாம் இங்கே மியான்மார்ல ஆரம்பிச்சு தாய்லாந்து, இந்தோனேஷியா, சுமத்ரா, ஜாவா. தாய்லாந்து இது இருக்கு இல்லைங்களா, மியான்மார், பர்மான்னு சொல்றோமே, இது 2 சேர்ந்தது இந்திர தீபம். அங்கதான் ஐராவதி நதி ஓடுறது. ஐராவதம் என்ற வெள்ளை யானையும் இங்க இருக்கிறது. நீங்கள் புத்திஸ்ட் அவங்க எல்லாம் ரொம்ப இந்திரன் இது பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் அந்த இடத்துல தான் போய் உட்காந்துட்டாங்க. ஏன்னா இந்திரனோட ஊர் நீ அவங்க அப்படி போய் உட்காரணும், ஒரு இடத்த சூஸ் பண்ணோம். அந்த காலத்துல அதற்கு இந்திர தீபம் என்று பெயர். ஜாவா தீவுக்கு வந்து சாவகர் அப்படிங்கிற பேர்ல மதுரை காஞ்சியில பேர் வரும். அவங்களாம் நல்லா அஸ்ட்ராலஜி பார்ப்பாங்க. இங்க வந்து மதுரையில வந்து உட்காந்து அஸ்ட்ராலஜிஸ்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க சாவக தீவிலிருந்து வந்து. அப்ப நான் இமேஜின் பண்ணுங்க, அந்த காலத்திலேயே அவங்களோட நம்மளுக்கு கான்டாக்ட் இருந்திருக்கு. அங்கேயே நீங்க வந்திருக்காங்க. அப்ப நம்மளும் அங்க போயிருப்போம். புரியுதுங்களா? அது வந்து ஜாவாக்கு வருது. அப்புறம் ஸ்வர்ண தீபம்ங்கிறது இந்தோனேஷியா, சுமத்ரா, இதுக்கெல்லாம் பேர் ஸ்வர்ணம். அங்க நிறைய கனிம, ஏன்னா ஏன் அது சொர்ணம் கோல்டு கிடைக்கிறது, இதெல்லாம் கிடைக்கிறதுங்க கனிமப் பொருட்களுக்கு அதிகமாக. இன்னொன்று என்னன்னா நிறைய இங்க எரிமலைகள் இருப்பதனால பலவிதமான ரத்தினங்கள் அவங்களுக்கு கிடைச்சது. இந்த இந்திர தீபத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இந்திர தீபம் எங்க இருக்குன்னா, அன்றைய காலகட்டத்தில் நான் வந்து பனி மூடின இடம், தென்னிந்தியாவில் நதிகளே ஓடலைங்கிற, தென்னிந்தியாவோட குறுகிய கீழ்ப்பகுதி, அதாவது கரையோர பகுதிகளில் தான் மக்கள் வாழ முடிஞ்சது. திருச்செந்தூர் அங்கங்க இந்த சுத்தி
சுற்றி இருக்கிற பகுதியில் தான் நான் சொல்கிறேன். இங்கே வங்கக்கடல் இருக்குது. ஸோ வங்கக்கடலை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் முருகனோட எல்லா எஸ்கேபேட்ஸும் ஆயிருக்கு. அந்த வங்கக்கடலுக்கு அந்த பக்கம் இந்திரத்வீபம், அந்த வங்கக்கடலுக்கு தென்கிழக்கு பக்கம் இந்தோனேஷியா, அதாவது தாரகன், தாரகாசுரன், சூரபத்மன் அப்படிங்கிற இதெல்லாம் உண்டாருது. அந்த வங்கக்கடலுக்கு மேற்கு பக்கம் திருச்செந்தூர் இதெல்லாம் அவங்களுக்கு வருது. இவங்க வந்து கடலோடியவர்கள் தான், இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இங்கே அப்படிங்கிற ஒரு இது. அந்த இந்திரத்வீபத்துல இருந்து, ஏன்னா ராமாயணத்துலயும் அது வருது, இந்திரஜித்னு ஏன் பேரு, அங்க இந்திரனோட வந்து சண்டை போட்டு அவன் வெற்றி பெற்று அவனுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வரான் தன் நாட்டுக்கு. அதனாலதான் இந்திரஜித்தின் பேரு. அப்படின்னா யாரும் இந்திரன் மனிதன் இருக்கிறான்னு தெரியறது. நீ ஒரு இடத்துல மட்டும் இல்ல, இன்னொரு கதையிலயும் வருது. இல்லாட்டா அப்படியே அந்த மாதிரி இருக்கா. சோ அதனால அங்க வந்து அது மட்டும் இல்ல, கிருஷ்ணாவதாரத்திலையும் பாருங்க, நரகாசுரனை பத்தி அவங்க இது பண்றப்ப இந்திரலோகத்துல வந்து பவழமல்லி பாரிஜாத மலர் இருக்கும், எனக்கு அது வேணும் சொல்றா இல்லையா. அப்ப அது அப்ப உலகத்துலதான் ஒரு இடம் பாரிஜாதம். இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் பிரபஞ்சத்துல எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி அப்ப பிரபஞ்சத்துல வந்து இந்திரலோகம், அதனாலதான் உங்களுக்கு அந்த இடியனா வந்து மவுண்ட் போப்பான்னு ஒரு இடம் இருக்கு. அதுதான் நரகாசுரன் நரகன் அது வெடிக்கிறது. அங்க அது தாண்டின அப்புறம் தான் அந்த இடத்துல துவாராவதி கல்ச்சர்னே ஆர்கியாலஜில நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு ஜஸ்ட் இது வந்து கிருஷ்ணரோட காலம். அந்த இடத்துல தான் முதல்ல பவழமல்லி, இப்போ உலகத்திலேயே இயல்பாக பவழமல்லி விளையும் இடங்கள் எவை அப்படின்னு தேடினீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மியான்மர், தாய்லாந்து பகுதியும் இந்தியாவும் மட்டும்தான். அப்ப இந்தியாவிலதான் இவ துவாரகையில சத்தியபாமா இருந்தா, பவழமல்லி பாரிஜாதம் அப்ப இல்லைன்னே ஆறுது. அப்ப அங்க போயிருக்கான்னு அவங்க போனது அந்த இந்திரத்வீபம் எனப்படும் பர்மா, தாய்லாந்து பகுதி அப்படின்னு தெரியுது. ஸோ இதெல்லாம் கிராஸ் ரெஃபரன்ஸ். ஒரு ஆராய்ச்சின்னு பண்றப்ப ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்து இது இல்ல அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த இடத்துல இந்திரத்வீபம், அவனுக்கு மகள் வந்து தேவசேனா. ஸோ அப்படி அங்க ஒரு இந்திரனும். ஆனா அந்த கதை இருக்கு பாருங்க, அந்த கதையில எப்படி வரும்னு நினைக்க, இந்திரனுக்கு வந்து இவன் வந்து ஸ்கந்தன், இந்த முருகன் வந்து ரொம்ப பலமா இருக்கான், இதுவா இருக்கான்னு சொல்லிட்டுன்னு அவன் மேல வந்து பொறாம போட்டி எல்லாம் வந்து அவன் இந்திரன் கிட்ட சொல்லி, இந்திரன் தான் தேவேந்திரன், நான் அவனை அழிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அப்படியே மழை கொட்டுறது பயங்கரமா. மக்கள் கஷ்டப்பட்டு, முதலில் அப்படி ஒரு மழை உலகம் பார்த்ததில்லை. ஐசேஜ் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் வருது அந்த தென் கடல், அதாவது இன்றைக்கு இருக்கிற இந்தோனேஷியா, அதுக்கு கீழே அப்பெல்லாம் நிலமாதா அதெல்லாம் இருந்தது, சுந்தாலா இருந்தது பேரு, பசிபிக் கடல். இந்த பகுதியில தான் பயங்கரமா மழை பெய்யுறது முதல்ல. அதுல தான் கடல் பொங்குது. அதுக்குள்ள அந்த வெப்பத்தினால அண்டார்டிகால இருந்த ஐஸ்பர்க் எல்லாம் வந்து உருகி வேகமா தண்ணி ஏறுறது, அந்த மாதிரி ஆகுது. அந்த மழையில வந்து முருகன் தடுத்து, இந்த கதை அப்படிதான் வரும், மார்க்கண்டேயர் சொல்ற கதை, தடுத்து நிறுத்துறான். அவன் இருந்தாலும் அவன் வந்து முருகன் மேல கோபமா வந்து வஜ்ராயுதத்தை பாய்ச்சுகிறான். அவன் உடலில் நடுபாதியாப்பி இரண்டாக பிளக்கிறது. முருகன் இரண்டாக பிளந்தாலும் இன்னொரு முருகன் உருவாகிவிட்டான், அவன் தான் விஷாகன். விஷாகன் என்றால் இரண்டாக சிறப்பாக பிளந்ததுன்னு அர்த்தம். பிளவுபட்டதுக்கு பேர் விஷாகம். இன்னைக்கு நட்சத்திரம் விஷாகம் இருக்கு. இன்னைக்கு விஷாக நட்சத்திரம் பாருங்க, 2 ராசிக்கு நடுவில் பிளவுபட்டிருக்கும். பிளவுபட்ட ராசி அது, பிளவுபட்ட நட்சத்திரம் அது இல்லைங்களா. அதாவது இந்த நட்சத்திரமே உருவாருதா, நட்சத்திரம் அன்னைக்கு இருக்கு, அதுக்கு பேர் அப்படி வச்சிருக்கோம். இவன் பிளவுபட்டான், அந்த கதையை சொல்றேன். பிளவுபட்டான், அவன் அவ்வளவு பலமா அப்படி பிளவுபட்டான்னு அப்படியே நெருப்பு வீசி எரியறான். அவனுடைய உடலில் இருந்து அப்படியே நெருப்பு கனல்கள் வந்து இவனை இந்திரனை வந்து நோக்கி தாக்குகிறது. உடனே அவன் பயந்து போய் மழை பெய்யறதை நிறுத்திட்டான். இவன் என்னை விட ரொம்பவும் இதுவானவன்னு அவனோட சமரசம் பேசுகிறார். திருவிளையாடல் புராணத்துல இன்னொரு லைனும் வரும், ஐயோ என்ன இந்த மாதிரி பண்ணிட்டியே, நான் வந்து இந்த மாதிரி நிறைய மழை கொடுக்க மாட்டேன், தேவையான அளவுல பருவ காலங்கள்ல மட்டும் நான் வந்து மழை கொடுக்குறேன் அப்படின்னு கௌரியருக்கு ஓலை எழுதினான். கௌரியர்ன்றது யாருக்கு பெயர்? பாண்டியனுக்கு பெயர். கௌரியின் வம்சத்தில் வந்தவர். கௌரிங்கிறது இது மீனாட்சி.